கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய ஜனம் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 103:5 வசனங்களை வாசிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினாலே உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய், கழுகுக்கு சமமாக உன் வயது திரும்ப, உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. வாழ வயது போல ஆகும். அநேக பரிசுத்த வேதாங்கமத்து நீதிமான்களுடைய வயதுகளாம் மிக அதிகமான வயதுகள் வாழ்ந்தார்கள். ஆதாமுடைய வயது 930 ஆண்டுகள் வயதாகி இருந்தார். ஏனோக்கு வயது 365 ஆண்டுகள் வாழ்ந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். மெத்துசலாவின் வயது 969 வயது. இவர் தான் அதிகமாய் வயது சென்றவர். இவர் தான். நோவாவோட வயது 950. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நீடித்த ஆண்டுகளாக இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். அதற்கு பிறகு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் குறைந்து விட்டன. எடுத்து வாசிங்கள். சங்கீதம் 90:10 வசனத்தை வாசிப்போம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், 70 ஆண்டுகள் பலத்தின் மிகுதியால், பலத்தின் மிகுதியாக 80 வருஷமாய் இருந்தாலும், 80 வயசு இருந்தாலும் அதன் மேன்மையானது, அது மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. அது என்ன பண்ணுங்க, சீக்கிரமாய் கடந்து போய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு, 25 வயசு, 40 வயசு, 50 வயசு, 60 வயசு. இன்னைக்கெல்லாம் சராசரியாக ஒரு 60 வயசு தாண்டது ரொம்ப கிருபை. இன்னைக்கு சங்கீதக்காரன் தாவீது சொன்ன போல 90, 70க்கு மேலே, 80க்கு மேலே வருத்தமும் சஞ்சலம் தான். அப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 969, 950, 365 ஆண்டுகள், 930 ஆண்டுகள். அந்த காலங்களெல்லாம் அந்த பரிசுத்தவான்களாம் தேவனுக்கு பயந்தார்கள். தன் தகப்பனுக்கு தாய்க்கும். ஆபிரகாம் எடுத்துக்கொண்டால் 100 வயதிலே கர்த்தர் ஈசாக்கு தேவன் கொடுத்தார். நல்லா பாருங்க, 100 வயசுல கொடுத்தும் அப்ப பாத்தீங்க மீண்டும் ஈசாக்க பலி கொடுக்கும் போது தன்னுடைய மகன் பாராதபடி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார்கள். இன்னைக்கு மனுஷனுடைய ஆயுஷ்கள் குறைய காரணம் என்ன? மனுஷர் கர்த்தருடைய வார்த்தைக்கு அசட்ட செய்கிறார்கள். உலகம் பாவத்தில் போய்கொண்டிருக்கிறது. இரண்டாவது, சபையுடைய போதகர்களை பரியாசம் பண்றது, ஊழியக்காரர்களை பரியாசம் பண்ணுகிறது. மூன்றாவது காரியம், தன் தாயை தகப்பனை அசட்ட செய்கிறார்கள். வேதம் சொல்லுகிற இந்த 10 கட்டளையில, இந்த நீடித்த நாட்களாக உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஒரு பெண் தன்னுடைய மனைவி தன் கணவன் கூப்பிடும் போது அந்த பொண்ணு சொல்றா, உன் வீட்டுக்கார் கூப்பிடுறார், உன் புருஷன் கூப்பிடுறான். இன்னைக்கு தாய் தகப்பனுடைய வளர்ப்பு சரியில்லாததான் பிள்ளைகளும் அந்த சத்திய வசனம் கேட்காமல் போய்விட்டார்கள். இன்னைக்கு தகப்பனை தாயை அடிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். தாய் தகப்பனை அடிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். யாத்திராகமம் 21:5 வாசிங்க. தன் தகப்பனையாவது, தன் தகப்பனையாவது, தன் தாயையாவது, தன் தாயாவது அடிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். நிச்சயமாக கொலை செய்ய கடவுது. உங்கள் பிள்ளைகளை அதிகமாய் சிச்சிக்க வேண்டாம். கோபப்படுத்தாமல் பிள்ளைகளை வளருங்கள். தாய் தகப்பன் ஆவிக்குரிய ஜீவத்தை வளர்த்தப்படணும். தகப்பன் எப்படியோ பிள்ளைகள் அதே மத மனைவியும் அதே போலலாம். மறுபடியும் யாத்திராகமும் 21:12 வாசிங்க. தன் தகப்பனையாவது, தன் தகப்பனையாவது, தன் தாயையாவது, தன் தாயாவது சபிக்கிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன். தகப்பனுடைய பேர் சொல்லக்கூடாது, தாயோட பேர் சொல்லக்கூடாது. அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா
அம்மா 6 மணிக்கு போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. கூட்டு குடும்பம். யோபு 10 பார்த்தீங்கன்னா 10 பிள்ளைங்க அதிகாலையில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார். ஆனால் குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய தேவச்சனமே, அற்ப ஆயுசில் அகல மரணம் ஆகிற காரணம், தன் பிள்ளைகளை இழக்கிற காரணமே தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை, தாய் தகப்பனுக்கு பயப்படுற பயம் இல்லை. எல்லாமே சத்தியம் இல்லாமல் உலகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு காரியத்தை நான் சொல்கிறேன். உபாகமம் 21:18-21 வாசிப்போம். தன் தகப்பன் சொல்லையும் தன் தகப்பன் சொல்லியும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டு அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அவர் கீழ்ப்படியாமல் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கும் அவ்விடத்தில் வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தினி காரணம் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்வார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிய கடவர்கள். இப்படியே தீமையும் உன் நடுவிலிருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேல் எல்லோரும் அதை கேட்டு பயப்படுவார்கள். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் பெற்றோருக்கு எப்படி இருக்கணும்னா, எபேசியர் 6:1-3 வசனங்களை வாசிங்க. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாய் இருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடிப்பதற்கும். பூமியில நீண்ட ஆயுசு உன் வாழ்க்கைனா உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக வந்துச்சு. இந்த பூமியில வாழ்வதற்கு உன் தாயின் தகப்பனை வாழவும் அந்த 10 கட்டையில் முதல் கற்பனையாக வந்து விட்டது. உங்க தகப்பன் ஒருவேளை உலகப்புறமான இருக்கலாம், உன் தாய் உலகப்புறமா இருக்கலாம். ஆனால் நீங்க கர்த்தருக்குள் பெற்றோருக்குள் கீழ்ப்படிந்திருக்கப்பட வேண்டும். அப்பதான் ஆண்டவர் தீக்க ஆயுசு வாழ வயதை தேவன் கொடுக்கிறார். அருமையான பார்த்து கொண்டு கர்த்தர் தேவச்சனமே, புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அநேக வாழ வயதை வாழ்ந்து முடித்தார்கள். ஆனால் நம்மளோ அற்ப ஆயுசில் நம்ம தூக்கு போடுறோம், இறக்குறோம். ஏன்? தேவனுடைய சாபம். நீ உலகத்தில் என்ன வேணா நேசிங்க, உனக்கு பிடிச்ச கார் வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்ச சட்டை வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்ச வாகனத்தை வாங்குங்க, உங்களுக்கு பிடிச்ச வீடு வாங்குங்க. ஆனால் திருமணம் மட்டும் தேவனால் கொடுக்கப்படணும். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில தேவனை விட்டு நீ பின்பற்றிட்டீங்களா? நான் பார்த்தமே 70 வயசு தாண்டுது, இன்னைக்கு கிருபை. அதுக்கப்புறம் வாசித்தமே சங்கீதம் 90:10, வருத்தமும் சஞ்சலமும் தான் ஓடிக்கொண்டிருக்கும். நிச்சயமா சொல்றேன், உன் தாய் தகப்பனை அடங்கிருங்க. நீங்க சபைக்கு அடங்கிருங்க. கணவன் மனைவி, உன் கணவனுக்கு மனைவிக்கு அடங்கிருங்க. பிள்ளைகளை பெற்றோருக்கு அடங்கிருங்க. சபைக்குள்ள பலத்த கருத்தில் அடங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, 25 வயசு, 10 வயசு, 30 வயசு ஹார்ட் அட்டாக், நான் இறந்துட்டேன். ஏன்? சாபம். ஆண்டவரே, அந்த சாபத்தை என் பிள்ளைகளுக்கு, தகப்பன் தாய்களுக்கும் தன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும் அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. இன்னைக்கு நீண்ட ஆயுசு உன் தாய் தகப்பனை உன் மனசை நீ குளிர வச்சினா உன் ஆயுச தேவனை கொடுக்குற வைப்பா. பலத்த கருத்தில் அடங்கிங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார்.